السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபியின்கள், இந்த தாபியின்களினுடைய வரலாற்று தொடரிலே இப்போது அஸ்ஹமத் இப்னு அபுஜர் என்று சொல்லக்கூடிய அபிசீனிய மன்னர் நஜாஷி அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களும் தாபியுல் ஜலீலாக இருந்தார்கள். பெருமக்கள் சொல்கிறார்கள், சஹாபியுன் இதா உத்த சஹாபா, அவங்க சஹாபின்னு கருதப்பட்டா அவங்க சஹாபின்னு சொல்லிக்கிடலாம். ஆனா நாம் அறிந்திருப்பது போன்று தாபியன்கள் என்று கருதினால் தாபியின் என்று சொல்லிக்கலாம். சில மக்கள் அறிஞர்கள் அவர்களை சஹாபி என்றே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கும் நஜாஷி மன்னர் அவர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நெருக்கமான பல கடித தொடர்புகள் நடந்துவிட்டது. இவர்கள் கடிதம் எழுதுவதும் அவர்கள் இவர்களுக்கு கடிதம் எழுதுவதுமாக இருந்தது. இந்த கடிதம் மிக நெருக்கமாக இருந்ததின் காரணத்தினால் இந்த அடிப்படையை வைத்தும் இந்த மன்னர் நஜாஷி அவர்கள் வஃபாத்தாகிய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயிப் ஜனாசா தொழ வைத்தார்கள். ஏனெனில் அவர்களுக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சிருக்கிறாங்க என்ற காரணத்தினாலும் அந்த சமயத்தில் சில ஆரிஃபீன்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர்களுடைய ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக காட்டப்பட்டது என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். எனவே இந்த அடிப்படையிலே அவர்களை சஹாபி என்று கூட சொல்லலாம் என சில அறிஞர்கள் வாதிடுகிறார்கள். எனவே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹாபியுன் இதா உத்த சஹாபி, அதே மாதிரி இவர் சஹாபி என்று எண்ணப்பட்டால் சஹாபி தான், தாபி என்று எண்ணப்பட்டால் தாபி தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் பெரும்பாலான அறிஞர்கள், உலமாக்கள், இமாம்கள் இவர்களை ஹதரத் நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாபி என்றே அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். எனவே அந்த பட்டியலில் இணைத்து நாமும் இங்கே அவர்களுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்களுடைய பெயர் அஸ்ஹமா, இவருடைய வாப்பா பேர் அபுஜர். நஜாஷி மன்னர் சொன்னா எல்லாருக்கும் விளங்கும். அந்த நாட்டை, அபிசீனிய நாட்டை யார் ஆளுகிறார்களோ அந்த மன்னருக்கெல்லாம் நஜாஷி என்று பேர். பாரசீக நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் கிஸ்ரான்னு பெயர் இருந்தது. அதே மாதிரி ரோம் நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் கைசர் என்று பெயர் இருந்தது. இதே மாதிரி அபிசீனியாவை ஆளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் நஜாஷி என்று பெயர் இருந்தது. அவர்களுக்கு சொந்த பெயர் ஒன்று இருக்கத்தானே செய்யும். அந்த பெயர், இவர்களுடைய வாப்பா பெயர் அபுஜர், தந்தை பெயர், இவங்களுடைய பெயர் அஸ்ஹமா, அஸ்ஹமத் இப்னு அபுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வாப்பாவுக்கு இவங்க ஒரே மகன் தான், ஒரே ஒரு மகனா தான் இருந்தாங்க. வாப்பா வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது இந்த ஜுஅமாக்கள், வாப்பாவினுடைய அரசபையிலே இருந்த சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு குபாடமான வேலையை செய்கிறார்கள். என்ன வேலை செய்கிறார்கள் என்றால், இந்த நம்முடைய மன்னருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறார். நம்முடைய மன்னன் மௌத்தாயிட்டால் இவர் தான் என்ன செய்வார், ஆட்சி பீடத்துக்கு வருவார். ஆனால் இவரை பற்றி சொல்லும் பொழுது இவர் பிந்திய காலத்தில் வேறொரு மதத்துக்கு போயிடுவார் என்பது போன்ற கருத்தெல்லாம் அவரை பற்றி அறியப்படுகிறது. அவருடைய முகத்திலே அது தென்படுகிறது. வேறு நிலையை எடுத்துடுவார், அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே அதோடு ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்து இவர் மூத்தாயிட்டான்னு வைங்க, இனிமேல் யாரை கொண்டு வர்றதுங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்வோம், இப்போது இருக்கக்கூடிய இந்த நஜாஷி மன்னரை, அதாவது நாம் சொல்லக்கூடிய நஜாஷி மன்னனுடைய தந்தை, கொன்று விடுவோம். கொன்று விட்டதற்கு பிறகு இந்த பிள்ளையாக சிறுவராக இருக்கக்கூடிய இவரை அஸ்ஹமாவை ஒன்னு கொலை செய்வோம் அல்லது நாடு கடத்திடுவோம், இந்த ரெண்டுல ஒன்றை செய்து விடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்ததோடு மாத்திரமல்லாம அவங்களுடைய வாப்பா அந்த மன்னரை என்ன செஞ்சாங்க, கொலையும் செய்து போட்டுறாங்க. கொலை செய்து போடுறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சகோதரர், இந்த கொலை செய்யப்பட்ட மன்னரினுடைய சகோதரர், அதாவது
நம்முடைய நஜாஷி என்று சொல்லுகிறோமே, நம்முடைய யாருடைய வரலாற்றை சொல்ல போகிறோமோ, அந்த அஸ்ஹாமா ரலியல்லாஹு தன்னுடைய சாச்சா, அவர் அரசராகி அவருக்கு என்ன செய்யறாங்க, பையத்து செஞ்சு வைக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த 12 பிள்ளைகளும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள், அமைச்சர்களாக இருப்பாங்க. இந்த அடிப்படையில் அதை செய்கிறார்கள். இப்படியே செய்து கொண்டு அந்த அடிப்படையில் பையத்தை செய்து அவரை அரசராக ஆக்கி அவருடைய பிள்ளைகளை எல்லாம் அதிகாரிகளாக ஆக்கி இந்த முனாஃபிக்தனமான வேலை செய்தவர்கள் இப்படி ஒரு அரசாட்சி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளையை நாடு கடத்தணுமே அல்லது கொலை செய்யணுமே, என்ன செய்வது? இப்ப இவர் அரசர்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும் என்பதற்காக, அரசர்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் என்பதற்காக அவங்க வர்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே சில ஆட்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த சூட்டோடு சூடு கேட்டால் வேறு பிரச்சனைகள் வந்து விடலாம் என்பதற்காக அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த பிள்ளை இவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்பது இப்போது வந்திருக்கக்கூடிய மன்னருக்கு தெரியாது. தன்னுடைய சகோதரர் கொலை செஞ்சது யாரும் தெரியாது. அவர் பெரிய வேதனையில் இருக்கிறார். உண்மையிலேயே அவர் ஒரு வேதனையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அஹபாஷ், அந்த ஹபஷிகளினுடைய அபிசீனியா வாசிகளினுடைய மாபெரும் அரசராக இவர் திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வரலாற்று நாயகர் நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர் தான் வளர்த்து வருகிறார். தன்னுடைய அண்ணன் மகன் அல்லவா, சகோதரர் மகன், அவரையும் அவர் தான் வளர்த்து வர்றார். நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த தான் பெத்த 12 மக்களை விட, பிள்ளைகளை விட இந்த பிள்ளையை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏனென்றால் அந்த 12 பேரிடத்திலும் இல்லாத சிறப்புகள் எல்லாம் இந்த பிள்ளை இடத்துல இருக்கு. மிகப்பெரிய அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், கண்ணியம் எல்லாம் இருக்கு. எனவே இயல்பாகவே இவருடைய கல்புல பாசம் ஊற ஆரம்பிச்சிரு. இப்ப அந்த ஷைத்தான் வேலையை ஆரம்பிக்கிறான் இந்த முனாஃபிகள் இடத்துல வந்து, டேய் பாரு, கடைசியில் இவர் தலையை போட்டான்னு சொன்னா இவர் தான் திரும்பி வருவார் போல இருக்குது. இவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரோட வாப்பாவை நம்ம என்ன செஞ்சோம், கொலை செஞ்சோம். திரும்பி பார்த்தா இப்ப போற போக்க பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய மன்னரும் தன்னுடைய சகோதரர் மகனை தான் நேசிக்கிறார். தன் பிள்ளைகளை விட, தன் பிள்ளைகளை நேசிக்கிறார், அவர்களை விட அதிகமா நேசிக்கிறார். எனவே இது பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். ஆகவே இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும், நேரம் அவர்கிட்ட போய் நம்ம கேட்டுற வேண்டிதான் என்று போய் அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது சொல்றாங்க, அரசரே, உங்களுடைய சகோதரரை நாங்க தான் கொன்றோம். என்ன காரணம், என்ன காரணத்துக்காக நாங்க கொன்றோம். இப்போது அதே காரணம் மீண்டும் வருகிறது. நாளைக்கு நீங்கள் மரணித்து போய்விட்டால் இந்த பிள்ளை தான் அரசாட்சி கொண்டு வந்து வச்சிருவீங்க போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமை வந்துகிட்டு இருக்குது. எனவே இது எனக்கு சரிபடாது. இந்த பிள்ளையே ஒண்ணு நாங்க என்ன செய்யறோம், கொல்லணும் அல்லது நாடு கடத்தணும். என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது, பீசல் கௌம் அன்தும் லகத் கதல்தும் அபாஹு பில் அம்ஸ் வ தத்லுபூன மின்னி அன் அக்துலஹு அல்-யௌம். ஆக தீயவர்களப்பா நீங்க, ஆக கெட்டவனோ நீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? இவர் வாப்பாவை நேத்து கொண்டு போட்டுட்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளைய நானே கொல்லன்னு கேக்குறீங்களா? ஒரு காலம் நான் கொல்ல மாட்டேன் என் பிள்ளைய. அதுபோல நாடு கடத்தவும் மாட்டேன். அவர் என்னோடு தான் இருப்பார். அவரை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு அநீதம் இழைக்க மாட்டேன் என்று சொன்ன போது, அப்படின்னா நாங்க புரட்சி பண்ணுவோம், எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பின்னால, இந்த பிள்ளையை தூக்கி நாடு கடத்துறதுங்கிறது எங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும், தூக்கி வீசிடுவோம் வெளியில என்று சொன்னதும் இவர் பார்த்தாரு, ஒன்னும் செய்ய முடியல, பலகீனமாக இருக்கிறாரு. எதிரிகள் கொஞ்சம் வலிமையா இருக்கிறாங்க. ஒருவேளை நாடு கடத்துறேன்னு சொல்லி கொலை செஞ்சு போட்டா பிறகு என்ன செய்யறது என்ற பயந்து, சரி வேற எதுவும் நீங்க செய்யக்கூடாது, நாடு மட்டும்தான் கடத்தணும், வேற பணிய வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த அடிப்படையிலேயே சையதுனா அஸ்ஹமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு போயிட்டாங்க. நாடு கடந்தாச்சு. இனி இப்படி கடந்ததற்கு பிறகு ஒரு நாள் அபிசீனியாவிலே அந்த ஊர்ல கடுமையான மழை, மின்னல், இடி, கடுமையான மழையும் மின்னலும் இடியுமாக இருக்குது. கொஞ்ச நாள் போயிடுச்சு. அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டாங்க. வேறு நாட்டில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டோ ஏதோ தொழிலை தேடிக்கிட்டோ அந்த இளைஞர் இருக்கிறாங்க. இளைஞர் ஆயிட்டாங்க, ஓரளவு வாலிப வயதை அடைந்து விட்டு அவர்கள் என்ன செய்ய, அவங்களுடைய தொழிலை தேடிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்குள்ள வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையில அவங்க கொஞ்ச நாள் வளர்ந்து வந்திருக்கிறாங்க அந்த நாட்டில். இங்க ஒரு நாள் அந்த அபிசீனியாவே காணாத அளவுக்கு கடுமையான மழையும் மின்னலும் இடியும். ஒரு இடி விழுந்து அப்போது இருக்கக்கூடிய மன்னர் ஷஹீதாயிட்டார், மூத்தாயிட்டார், இறந்து போயிட்டார். எல்லாம் கிறிஸ்தவர்கள், நஸ்ரானியத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அவர் இடிந்து போய்விட்டார். அவர் அந்த இடிகளே மாண்டு போயிட்டார். அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரியான ஒரு ஆட்சிக்கு இந்த 12 பிள்ளைகளை யாராவது ஒண்ணு வைக்கணும் பார்த்தா ஒருத்தரும் லாய்க்கில் அரசராக இருப்பதற்கு. இதை பயன்படுத்திக் கொண்டு அந்த நாட்டிலே இருந்த தீவிரவாதிகள் பல தீவிர பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
பெரிய தகராறுகளும் விவகாரங்களும் நடந்து கொண்டிருந்தது. ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உண்டான முயற்சிகள் பல நடந்து கொண்டிருந்தது. இப்ப இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் கூடுனாங்க, என்னப்பா இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம், கடத்துல நாடு இப்படிப்பட்ட சீரழிஞ்சு போயிடும் போல இருக்குது, இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஆள் இந்த 12 பேர்ல யாராலையும் முடியாது, இப்ப சரியான ஒரு தலைமை வேணும், இப்ப என்ன செய்யறது என்றெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, கூடுறாங்க. அந்த கூட்டத்தில் யாரும் இருக்கிறா, இந்த நாடு கடத்திய அந்த முனாஃபிகளும் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்துதான் இந்த கூட்டத்தை நடத்துறாங்க. இப்பெல்லாம் நம்ம செஞ்சோமே வெளிப்படுத்துறாங்க. இப்ப என்ன செய்வது, கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அஸ்ஹமாவை திருப்பி நாட்டு கூட்டு வரணும், அவரை அரசராக கொண்டு வைக்கணும், வேற வழி இல்லை. இப்ப யார் இவங்களுக்கு வாப்பாவை கொன்றாங்களோ பயந்து இவர் அரசராக வரக்கூடாது என்று இவங்க நாடு கடத்தினார்களோ, இவங்களுடைய சாட்சாவை பயமுறுத்தினார்களோ, அவர்களே திருப்பி கொண்டு வந்து வைக்க வேண்டிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துறான். திருப்பி வேற நாட்டுக்கு போனாங்க, கொண்டு வந்து தேடி பிடித்தார்கள். தேடி பிடித்து கொண்டு வந்து அவர்களே ஆட்சி பீடத்திலே அமர வைத்தார்கள். அவங்களோட தலையில கொண்டு வந்து கிரீடத்தை சுமத்தியாச்சு. அஸ்ஹமா பின் அபுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போது ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த கொஞ்ச நாட்களிலேயே இந்த கலவரங்களை எல்லாம் சீக்கிரமாக அடக்குகிறார்கள். நீதியும் நேர்மையும் அந்த மண்ணிலே நிலைநாட்டுகிறார்கள். மக்கள் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து வைத்தார்கள். மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய ஞானம், தௌராத்தையும் அவர்கள் படித்திருந்தார்கள், இஞ்சிலையும் கற்றிருந்த ஒரு அறிஞராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நஜாஷி மன்னர் என்ற பெயரையும் சூட்டப்பட்டது. நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அழகான அற்புதமான சங்கையான ஒரு ஆட்சியை அமைத்து தருகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் அங்கே மக்காவிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நூரை வெளிப்படுத்துகிறார்கள், நபி என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். அவர்களை சில சஹாபாக்கள் ஈமான் கொள்கிறார்கள், சில சஹாபியத்து பெண்களை ஈமான் கொள்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அது இந்த காலத்து கட்டத்தில் தான் இவங்க நஜாஷி மன்னர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இங்கே இந்த குறைஷி காவிர்கள் எல்லாம் முஸ்லிம்களை அட்டூழியம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்க முடியாத உல்மு, தாங்க முடியாத அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபிகளை அழைத்து, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேதனையா அடையிறீங்க, உங்களுடைய குடும்பத்தார் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள், குறைஷிகள் உங்களை அட்டூழியம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், என்னாலையும் பொறுக்க முடியல. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இன்ன ஃபீ அர்லில் ஹபஷதி மலிகன் லா யுظلم அஹதுன் இந்தஹு. இந்த ஹபஷா அபிசீனியால இருக்கக்கூடிய மன்னர் இருக்கிறார். அவர் ஒரு சரியான ஒரு மன்னர், நீதி நேர்மையான ஒரு மன்னர். அவரிடத்தில் யாரும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாலிகான மன்னராக அவர் இருக்கிறார். அவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நஸ்ரானியத்தை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீதி நேர்மை உடையவர். நீங்கள் எல்லாரும் அங்க போங்க, அப்படி போனால் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் வரை, ஹத்தா இஜஅலல்லாஹு லக்கும் மின் அம்ரிக்கும் ஃபரஜா, உங்களுக்கு ஒரு ஃபரஜை ஏற்படுத்தும் வரை, மஹரஜாவை உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை வெளிப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரும் வரை, நல்ல ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு தரும் வரை நீங்க அங்க இருங்க, அதற்கு பிறகு நீங்கள் என்னோட வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று அனுப்புறாங்க. அங்கே அவ்வளுல் முஹாஜிரின் முதலாவது ஹிஜ்ரத் நடைபெறுகிறது அபிசீனியாவிற்கு. 80 பேர் போறாங்க, ஆண்களும் பெண்களுமாக 80 பேர் அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போய் அந்த மண்ணிலே போய் இறங்குகிறார்கள். அங்கே இறங்கினால் சுபஹானல்லாஹ், முதல் முறையாக அச்சமற்ற தன்மை அப்பதான் பாக்குறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அச்சமில்லாதான சுதந்திரமான தரிபாடான ஒரு வாழ்க்கையை பாக்குறாங்க. அல்லோல பல்லோல பட்டாங்க. மக்கால உட்கார்ந்து இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க போவாங்க, அடி வாங்குவாங்க, ஏச்சு பேச்சு உதை, உணவு கட்டுப்பாடு என்றெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவித்ததற்கு பிறகு முதல் முறையாக அச்சமற்ற வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இறைவனை வணங்கக்கூடிய ஓர் இறைவனை வணங்கக்கூடிய வாழ்க்கை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் பிரகாரம் முழுமையாக வாழக்கூடிய வாழ்க்கை முதன்மையாக அபிசீனியாவிலே அந்த பெருமக்கள் பெறுகிறார்கள். இந்த செய்தி எல்லாம் அங்க ஒரு 80 பேர் போயிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க குறைஷிகளுக்கு செய்தி கிடைக்குது. அவங்களை சும்மா இருக்க விடக்கூடாது, ஆட்களை பிடிச்சிங்க இழுத்துட்டு வந்துட்டா நல்ல நச்சு புடைக்கலாம், நெய்ய புடைக்கலாம் என்ற எண்ணத்தோடு இங்க இருந்த குறைஷிகள் எல்லாம் ஒரு கூட்டம் கூடுறான். என்ன செய்யலாம், இப்ப அவங்க அங்க போய் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே என்று கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்க இருந்து நம்முடைய தூதர்களை அங்க அனுப்புவோம். அங்கே அனுப்பி அங்கிருந்து அவர்களை திருப்பி நம்முடைய அரசரை அணுகி, நஜாஷி மன்னரை அணுகி நாம் கேட்போம். நஜாஷி மன்னருக்கும் குறைஷி குலம் கோத்திர தலைவர்களுக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது, நல்ல உறவு இருக்கிறது. குறிப்பாக அபு சுஃபியான பத்தி நல்லா தெரியும். அவங்க தான்
அன்றைக்கு தலைவராக இருக்கிறாங்க, குறைஷி கோத்திரத்துக்கு தலைவராக அபூ சுஃபியான் இருக்கிறார். எனவே இவர்களை பற்றி நன்றாக தெரியும். இருவருக்கும் இடையிலே நல்ல அறிமுகம் இருக்கிறது. இன்னும் அறிமுகமான ஆட்களும் அந்த குறைஷி கோத்திரத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து மன்னர்களுக்கும் மற்ற பிரதானிகளுக்கும் முக்கியமானவர்களுக்கும் அன்பளிப்பெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய அன்பளிப்புகளை சேர்க்கப்படுகிறது. ஒட்டகமாக தோளினால் செய்யப்பட்ட, ஒட்டக தோளினால், ஆட்டு தோளினால் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள், இவைகளை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு 2 தூதர்களை அனுப்புறாங்க. அந்த 2 தூதர்கள் யார்? அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அபி ரபியா. இஸ்லாத்துக்கு பின்னால் வந்துட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ரொம்ப நெருங்கிட்டாங்க. இந்த இருவரும் என்ன செய்யறாங்க? போறாங்க. அவங்களோடு நிறைவான ஹதியாக்கள், அன்பளிப்புகளும் போய் சேருகிறது. ஹபஷால போய் இந்த 2 பேரும் இறங்கினாங்க. இறங்கி முதலாவதாக மன்னரை போய் சந்திக்காமல் பத்தாரிகா என்று சொல்லக்கூடிய இந்த தலைவர்களை, அமைச்சர்கள், அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்கள், இவர்களை எல்லாம் போய் என்ன செய்யறாங்க? சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்களுக்குரிய அன்பளிப்புகளை எல்லாம் கொடுக்கிறாங்க. அன்பளிப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இப்ப நாங்க ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாங்க வந்திருக்கிறோம். எங்க ஊரை சார்ந்த, எங்க குடும்பத்தை சார்ந்த சில இளைஞர்கள் பெண்களை எல்லாம் நாசப்படுத்துறாங்க. அவங்களை எல்லாம் எங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியில கொண்டு வந்துட்டாங்க. பெரிய ஃபித்னாவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. எனவே இவர்களை திருப்ப நீங்க எங்களோட என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க, நாங்க அரசல்கிட்ட போய் நாளைக்கு நாங்க பேசுவோம். நீங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்க, நாங்க சொல்றது சரிதான் என்று சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அந்த வந்திருக்க நம்ம ஊர்ல தங்கி இருக்கக்கூடிய இந்த மக்களை விட, இந்த மக்களை நாம் அறிவதை விட அவர்களுடைய கூட்டத்தார் தானே அவர்கள் அறிய முடியும். என் வீட்டு உள்ள சங்கதி எனக்கு தானே தெரியும், மற்றவங்களை விட உங்க வீட்டு சங்கதி உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அவர்களுடைய குடும்ப சங்கதி, அவர்களுடைய ஊரு, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய கோத்திரம், அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்தவங்க. எனவே அதை விட்டு வெளியில ஃபித்னா பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி அவர்களுக்கு தான் தெரியும். எனவே அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று நீங்கள் பேசணும். அவர்களுடைய மார்க்கத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. அவங்க ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை பத்தி மட்டும் பேச்சு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் பார்த்துக்கிறோம், எங்களால் முடிஞ்சதை செய்யறோம் என்று சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாம் உள்ள போறாங்க. அதே மாதிரி அங்கிருந்த அறிஞர்களுக்கும் சொல்லப்பட்டது, அவர்களும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஹதியாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மறுநாள் நஜ்ஜாஷி மன்னரினுடைய அரசபை கூடுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ரபியாவும் என்ன செய்யறாங்க? உள்ள வராங்க. மன்னருக்கு முன்னால 2 பேரும் சுஜூது செய்யறாங்க. சுஜூது செய்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். வாழ்த்து சொல்லியதற்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்ததும் நஜாஷி மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நெருக்கம், ரொம்ப பாசம். அம்ர் இப்னு ஆஸ் நிறைய புத்தியும் கூட உள்ளவங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்த்ததும். இருவரும் அளவிலாகி கொள்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்தது பார்த்து மன்னர் அப்படியே அதிசயித்து போயிட்டார். ரொம்ப சிறப்பான அன்பளிப்பாக இருக்கிறது, அழகான பொருளாக நல்ல வடிவாக செய்திருக்கிறது என்றெல்லாம் அவர் பார்க்கிறார். அரபகத்திலிருந்து வரக்கூடிய, ஹிஜாஸிலிருந்து வரக்கூடிய அன்பளிப்புகளை அந்த நாட்டு மக்கள் பொதுவா மக்களும் விரும்புவாங்க, மன்னரும் விரும்புவாங்க, அமைச்சர்கள் பொதுவா அந்த நாட்டில் உள்ள எல்லாருமே விரும்புவாங்க. அந்த தோளினால் அவ்வளவு அழகாக செய்யப்படக்கூடிய பொருட்கள் அதையெல்லாம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்த 2 பேரும் சொன்னாங்க, ஐயுகல் மலிக், அரசரே, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும், நாங்க விரும்புறோம். அதுக்கு தாங்கள் உத்தரவு தரணும். பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க ஊர்ல எங்களினுடைய நாட்டை சேர்ந்த சில அடிமைகள்லாம் ஒதுங்கி இருக்கிறான். இவங்க இளைஞர்கள், கெட்டவன் அவ்வளவு பேரும், கெட்ட இளைஞர்கள் எங்களுடைய தீனை விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியில வந்துட்டாங்க. சரி, எங்க மார்க்கத்தை விட்டு தான் வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்க மார்க்கத்திலே நுழைஞ்சாலும் அதுவும் இல்லை, உங்க மார்க்கத்திலே நுழையில்லை. புதிய, நாங்களும் அறியாத, நீங்களும் விளங்கிக் கொள்ளாத ஒரு புதிய மார்க்கத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே இவர்களை மீண்டும் எங்களிடத்தில் ஒப்படைக்கணும். அவங்கள நாங்க எங்க மார்க்கத்துக்கு நாங்க திருப்பி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்க செய்வோம் என்பதற்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? இங்க வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அபூ சுஃபியான் அவர்கள் தான் எங்களை இங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவங்கள தூதுவரா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. புதிய மார்க்கத்தை கொண்டு பெரிய குழப்பத்தை அவங்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் நஜாஷி மன்னர் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய அமைச்சர்களையும் அங்கிருந்த அறிஞர்களையும் அப்படி ஒரு திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, சதக் ஐயுகல் மலிக், இவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். ஃபஇன்னனா லம் நகிஃப் அலா தீனிஹிம் அல்லதி இஸ்தஹததுஹு ஃபஇன்ன கௌபஹும் அத்ரா பிஹிம் மின்னா வஅலமு பிமப்ததஉஹு. இல்ல, இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் புதிய மார்க்கமா இருக்கு. நாம அவங்கள பத்தி அறியறதை விட
அவர்களுடைய மக்கள் அவர்கள் அறியறதுதானே லேசாக இருக்கும். நம்மை விட அவங்க அதிகமா அறிஞ்சிருக்கிறாங்க. எனவே நாம என்ன செய்யறது, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம், நம்ம பிரச்சனை ஓஞ்சிருது. நாமே இதுல போட்டு தலையிட்டுக்கிட்டு இருப்போமே, எதுக்காக தலையிடணும்? அவங்க கூட்டம், அவங்களுடைய சொந்தம் பந்தம், அவங்களுடைய இன பந்துக்கள் கேட்கிறாங்க, அவங்களோட ஒப்படைச்சிருவோம். அப்புறம் அவங்களை கொண்டு இங்க பெரிய புதிய ஒரு மார்க்கத்தை இங்க நிலைநாட்டிடக்கூடாது இல்லையா என்று சொன்ன போது நஜாஷி மன்னர் சொன்னார், என்னுடைய நாட்டில் அடைக்கலமாக யார் வந்தாலும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார். லா உல்லாஹி லா உஸ்லிமுஹும் லிஅஹதின் ஹத்தா அஸ்மா கலாமுஹும். நான் அவங்களை கூப்பிட்டு கேட்பேன், அவங்கள்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நான் கூப்பிட்டு கேட்பேன். வாகிஃப அலா அகீதத்திஹிம், அவங்களுடைய அகீதா என்ன, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன என்பதையெல்லாம் நான் பார்ப்பேன். அவர்கிட்ட ஷர் இருக்கு, கேடு இருக்கு, அவங்க சரியான ஆட்கள் இல்லைன்னு சொன்னா திருப்பி ஒப்படைச்சிடறேன் அவங்கள்ட்ட. ஆனா அதே சமயத்தில் அவங்க கயிறுல இருந்தா, சத்தியத்தில் இருந்தா, நேர்மையில் இருந்தா நான் ஒப்படைக்க மாட்டேன். கூட்டுவாங்க, உடனே நடக்கட்டும், அவங்களை கூப்பிட ஆள் அனுப்பியாச்சு. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், கூப்பிடுறதுக்காக ஆட்கள் போனாங்க. அந்த சஹாபிகள் அவங்க பல வேலைகள் இருந்தாங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி மன்னர் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னதும் எல்லா சஹாபாக்களும் ஒன்னா கூடிட்டாங்க. கூடி உட்கார்ந்து அவங்களோட கல்புல பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு இந்த 2 பேர் வந்ததெல்லாம் தெரியாது, எதுக்கு அழைக்கிறாரோ தெரியலையே, நீங்க வந்து வேற மார்க்கம், நாங்க வேற மார்க்கம், நீங்க என்ன செய்ய போறீங்க, இங்க ஃபித்னா ஏற்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்யறது, நம்ம மார்க்கத்தை பத்தி கேட்டா என்ன செய்ய, ஏது செய்ய என்றெல்லாம் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல மூத்த சஹாபிகள் சொன்னாங்க, என்ன சொல்வதுன்னு கேக்குறீங்க இல்லையா, நகூலு மா காலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீ கிதாபிஹி வ நுஅலினு மா ஜாஅனா பிஹி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரப்பிஹி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேதத்துல என்ன சொன்னானோ அதை அப்படியே நம்ம சொல்லிடுவோம், என்ன சொன்னானோ அதை நம்ம அப்படியே சொல்லுவோம். தன்னுடைய ரப்பை பற்றி நம்முடைய உயர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை அறிவித்தார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, எப்படி நமக்கு வாழ்க்கை முறையை வணக்க முறையை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேல அல்லாஹ் பாதுகாத்துக்கிடுவோம், அது அல்லாஹ்வுடைய பொறுப்புல விட்டுருவோம். எல்லாரும் உள்ள போனா அப்பதான் பார்த்தா அங்க அம்ர் இப்னு ஆஸும் அப்துல்லா இப்னு ரபியா 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆஹா, இவர்களுடைய வேலை தானா இது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள போனாங்க, அவர்களுக்கு மத்தியில பார்த்தா எல்லாம் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அறிஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கலாம் அவங்களுடைய வேதத்தினுடைய கிதாபுகள் அப்படி விரிச்சு வச்சிருக்கிறாங்க, இஞ்சில விரிச்சு வச்சிருக்கு, அது சம்பந்தமான தப்சீர்களும் விரிச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாம். உள்ள போனா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இந்த சஹாபிகள் சலாம் சொல்றாங்க. அவர் அந்த சலாமை கேட்டுக்கொண்டார். அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, மாலக்கும் லா தஸ்ஜுதூன லில் மலிக். இந்த சஹாபிகளை பார்த்து கேட்கறாங்க, மாலக்கும் லா தஸ்ஜுதூன லில் மலிக். அம்ர் இப்னு ஆஸ் ஆரம்பிச்சாச்சு, என்ன இந்த இங்க வந்தா அந்த மன்னருக்கு சுஜூது செய்யணும், நீங்க ஏன் சுஜூது செய்யல, ஆரம்பத்திலேயே குழப்பவாதிகள் தான் நீங்கள் என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, இன்னனா லா நஸ்ஜுது இல்லா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்ய மாட்டோம் என்று சஹாபிகள் அடிச்சாங்க. ஃபஹஸன் நஜாஷி ரஸஹு, மன்னர் ரஜாஷி தலைய உயர்த்திட்டாங்க. இஅஜாபன் பிமா காலு, அவங்க சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா துனியால யார் அப்படி சொல்றது இல்ல, அது ஒரு மன்னனினுடைய தளத்திலே வந்து நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சுஜூது செய்ய மாட்டோம் என்று சொன்னதும் அவர் அப்படியே ஒரு திகைத்து அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். வநலர இலைஹி ஃபி ரிஃப்கின், அதே சமயத்துல ஒரு நட்போடும் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சார். அப்படியா, சரி, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய மார்க்கம் என்ன, நீங்க ஏன் உங்களுடைய கவுமுடைய கூட்டத்தாரனுடைய மார்க்கத்தை நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்லாம் கேட்டதும் சையதுனா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலிநாயகத்தினுடைய சகோதரர், ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க, அவங்க எழுந்து வந்தாங்க. ஐயுல் மலிக், மரியாதைக்குரிய அரசர் அவர்களே, நாங்க வந்து எங்களுடைய மார்க்கத்தை நாங்களா என்ன செய்யல, புதுசா உற்பத்தி பண்ணல. எங்களிடத்திலே எங்களால் அறியப்பட்ட ஒரு தூய்மையான நேர்மையான சங்கையான குடும்பத்தை சார்ந்த சையதுனா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை தன்னுடைய ரப்பிடம் இருந்து எங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்க. பிதீனில் ஹுதா வல் ஹக், நேரிய மார்க்கம், சத்திய மார்க்கம். வ அக்ரஜ்னா மினல் ظுலுமாத்தி இலன் நூர், எங்களை வழிகேட்டில் இருந்தும் இருளில் இருந்தும் வெளிச்சத்துக்கும் நேர்வழிக்கு எங்களை கொண்டு வந்து அவங்க சேர்த்தாங்க. நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, ஜாகிலியாக்களாக இருந்தோம், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம், குடும்பங்களை துண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், செத்து போனவைகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம், என்னென்ன கெட்டதுனா இருக்குதோ, மது அருந்துறது, பெண்களோடு தொடர்பு கொள்வது, இதெல்லாம் செய்தோம். அண்டை வீட்டுக்காரர்களை துன்பப்படுத்தி அதிலேயே இன்பம் காணக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம்.
எங்கள வலிமையானவர்கள் வலிமை இழந்தவர்களான பலகீனவர்களை அடக்கி ஆண்டோம். இப்படி எத்தனை அட்டூழியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் தான் இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது எங்களுக்கு மத்தியிலே எங்களோடு இரத்தத்தோடு கலப்புடைய அற்புதமான ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் நபியாக அனுப்பி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேர்வழி காட்டினான். அவர்களுடைய உண்மை, அவர்களுடைய அமானத்து நம்பிக்கை தன்மை, அவர்களுடைய பத்தினி தன்மை, இவைகள் எல்லாம் நாங்கள் மாத்திரமல்ல இவர்களும் அறிவார்கள். அவங்க எப்படி தூய்மையான ஆளுங்கிறத சிறு வயதில் இருந்தே கூட ஒரு சின்ன விஷயத்திலும் கூட தவறான விஷயத்திலும் கூட ஈடுபடாம பாதுகாக்கப்பட்டவர்கள். இது எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நாங்க அவர்களை எல்லாம் நாங்களும் சரி இவர்களும் சரி அவர்களை அல்லமீன் அல்லமீன் தான் அழைச்சிட்டு வந்தோம். எல்லாரும் அல்லமீன். இந்த சத்தியத்தை கொண்டு வந்தது இவங்க மாறி போயிட்டாங்க. அவங்க இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை. எங்களை அவர்கள் தூண்டினார்கள். எதன் மீது? அலா இகாமத்திஸ் ஸலா, இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவதன் மீது, ஜகாத் கொடுப்பதன் மீது, நோன்பு பிடிப்பதன் மீது, எங்களுடைய கழுத்துக்களிலே நாங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சிலை வணக்கத்தை அதை விட்டு கழட்ட வேண்டும் என்று எங்களுக்கு அவங்க போதிச்சாங்க. அதே மாதிரி பேசுவதாக இருந்தால் உண்மையைத்தான் பேச வேண்டும். அடுத்தவர்களுடைய அமானத்தை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். குடும்பத்தை சேர்ந்து நடத்த வேண்டும். அடுத்த வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், அயலாரோடு மிக அன்போடும் பரிவோடும் பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு உங்களுடைய கஃபை நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இரத்தத்தை ஓட்டுவதை விட்டு மக்களை நீங்கள் பாதுகாக்கணும் என்று அவர்கள் சொன்னார்கள். கெட்டவைகள் எதுவோ அதையெல்லாம் எங்களை விட்டு தடுத்தார்கள். கவுலு ஜூர், பொய் சத்தியம் செய்வது, அதே மாதிரி செத்து போனவைகளை, யத்தீம்களினுடைய பொருள்களை சாப்பிடுவது, இவைகளெல்லாம் விட்டு எங்களை தடுத்தார்கள். ஃபஸத்தக்னாஹு வஆமன்னா பிரிசாலதிஹி பிரிசாலதிஹி வத்தபஅனா மா ஜாஅ பிஹி. எனவே நாங்கள் அவர்களை உண்மைப்படுத்தினோம். அவர்கள் கொண்டு வந்த ரிசாலத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர்களை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம். வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா, அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எங்கள் மீது ஹராமாக்கினார்களோ அதெல்லாம் நாங்கள் ஹராமாக்கிட்டோம். எதையெல்லாம் எங்களுக்கு ஹலால் ஆக்கினார்களோ அதையெல்லாம் நாங்கள் ஹலால் ஆக்கி விட்டோம். இதுதான் எங்களுடைய நிலை. இந்த நிலையை பார்த்து இந்த எங்களுடைய கவும்கள் என்ன இப்படி இருந்தவர்கள் இப்படி ஆகிட்டாங்களே என்று பழைய நிலைக்கு வரணுங்கிறதுக்காக எங்களை வற்புறுத்தினாங்க. நாங்க அதற்கு என்ன செய்யல, விட்டு கொடுக்கல, போராடினோம். அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக எல்லா வழியையும் நாங்கள் முயற்சி செய்தோம். அது மாத்திரமல்ல, அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்தோம். அவர்களிடத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டு ஒதுங்கிக்கங்க என்று கேட்டோம். எதற்குமே அவர்கள் என்ன செய்யல, ஒத்து வரல. மாறாக எங்களை அநியாயப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், உணவு தடை செய்தார்கள், பசியும் பட்டினியிலும் தாகத்திலும் எங்களை போட்டார்கள், எங்களை அநியாயம் செய்தார்கள், அடித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், மக்கள் தெருக்களிலே செல்லும் பொழுது எங்களை கேவலப்படுத்தினார்கள். எனவேதான் எங்களுக்கு சரியான ஒரு புகலிடம் வேண்டும் என்று விரும்பினோம். எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி சொல்லி, உங்களிடத்தில் சென்றால் நிச்சயமாக நீங்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள், அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனிதர் என்று அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்ன போது இதையெல்லாம் அப்படியே அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சையதுனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி தலையாட்டிட்டு சொன்னாங்க, சரி, இறைவனிடமிருந்து வேதங்கள் வருகிறது என்று சொன்னீர்கள், அப்படி உங்களுடைய நபிக்கு வந்திருக்கக்கூடிய வேதங்கள் உங்களிடத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா இருக்கு அப்படின்னா அதை படிச்சு காட்டுங்க. சையதுனா அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா உடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அற்புதமாக அதை என்ன செஞ்சாங்க, ஓதி காட்டினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வذ்குரு ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மக்கானன் ஷர்கியா فاتخذت من دونهم حجابا فأرسلنا إليها روحنا فتمثل لها بشرا سويا قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا قال إنما أنا رسول ربك لأهب لك غلاما زكيا قالت أنى يكون لي غلام ولم يمسسني بشر ولم أك بغيا قال كذلك قال ربك هو علي هين ولنجعله آية للناس ورحمة منا وكان أمرا مقضيا فحملته فانتبذت به مكانا قصيا فأجاءها المخاض
إلى جذع النخلة قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا فناداها من تحتها ألا تحزني قد جعل ربك تحتك سريا. சூரத்து மரியமிலிருந்து சில வசனங்களை இங்கே இந்த சஹாபியுல் ஜலீல் ஓதி காட்டுறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த வசனத்திலே இருக்கிறது, இந்த வேதத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகள் கூறப்படுகிறது. அவர்கள் ஒரு முறை அவர்களிடத்திலே நம்முடைய ஒரு தூதரை அனுப்பி வைத்தோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு மனித ரூபத்திலே அவங்க என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே வந்தாங்க. வந்து நின்ற போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நீ என்னை விட்டு நீ என்ன செஞ்சிரு, விலகி போய் விடு, நீ ஒரு நல்லவனாக இருந்தால் விலகி போய் விடு. அப்ப அந்த மனிதர் சொன்னாங்க, வந்திருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்றாங்க, நான் வந்து ஒரு மனிதன் அல்ல, இன்னமா அன ரசூலு ரப்பிக், நான் உங்களுடைய ரப்பினுடைய தூதராக வந்திருக்கிறேன், மலக்கு நான். லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை நான் தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து ஒரு தப்பான பெண்ணும் அல்ல, என்னை எந்த ஆணும் தொடவும் இல்லை, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை வரும் என்று சொன்ன போது, கால கதாலிக்கது அப்படித்தான், அல்லாஹ் நாடிவிட்டால் அது அவனுக்கு மிக இலகுவான விஷயம். இதை நான் மக்களுக்கு இந்த ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை மக்களுக்கு அத்தாட்சியாகவும் ரஹ்மத்தம் மின்னா, நம்மில் நின்றும் ரஹ்மத்தாகவும் நாம் ஆக்கி வைப்போம், இது நடந்தே தீரும் என்று அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க ஒரு குழந்தையை சுமந்தாங்க, வயிற்றுல குழந்தை உருவாகியது. அந்த பிரசவ வேதனை ஏற்பட்ட போது ஒரு பேரிச்ச மலத்தினுடைய அடிப்பகுதியை நாடி சென்றார்கள். அங்க அவங்க சொன்னாங்க, யாழைத்தனி மித்து கபலஹாதாவு குந்து நசிய மன்சியா, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்னால் நான் மௌத்தா போய் இருக்க வேண்டுமே, அப்படி இருந்தால் நான் மறக்கப்பட்டு போயிருப்பேன், மக்களால் மறக்கப்பட்டு போயிருப்பேன், என்னுடைய சப்ஜெக்ட் பேசப்படாம இருந்திருக்குமே என்று சொன்ன போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த மரத்தினுடைய அடிப்புறத்திலிருந்து, அல்லா தஹ்சனி, நீ பயப்படாதே, கத் ஜஅல ரப்பிகி தஹதகி சரியா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உன்னுடைய இறைவன் உன்னை பாதுகாப்பான், எந்த விதமான அச்சமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற கருத்து மிக்க அற்புதமான இந்த வசனங்களை அங்கே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓதி காட்டுறாங்க. இந்த ஓதி காட்டியதும் ஃபபக்கன் நஜாஷி ஹத்தா இக்பல்லத் லிஹியத்துஹு, அவருடைய தாடி நனையும் வரை அழுகிறார்கள். அங்கே இருந்த உலமாக்கள் கிதாபுகளை, இஞ்சிலையும் அதனுடைய தஃசீரையும் விரித்து வைத்துக் கொண்டிருந்த உலமாக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கதறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் பார்த்தார், ஆஹா நிலைமை வேற விதமா போயிட்டு இருக்கேன்னு வேற யோசிக்கிறார். அம்ர் இப்னு ஆஸின் பக்கம் திரும்பி நஜாஷி மன்னர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதல்லதி துலிய அலைனா வல்லதி ஜாஅ பிஹி ஈசா ல யக்ருஜானி மின் மிஷ்காத்தின் வாஹிதா, இப்ப இவங்க ஓதி காட்டியதும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததும் ஒரே விளக்கிலிருந்து பிறந்த ஒளியாகவே இருக்கிறது. இது வேறு அது வேறாக எங்களுக்கு தெரியல. இது எப்படி இருக்கிறதோ இந்த இஞ்சில், அப்படித்தான் இவர்கள் சொல்லக்கூடிய எதுவும் இருக்கிறது. ஒரே ஒளியிலிருந்து பிறந்த, ஒரே விளக்கிலிருந்து பிறந்ததுதான், ஒரே மிஷ்காத்திலிருந்து மாடாக்குழியிலிருந்து பிறந்ததுதான் என்று அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ், இந்த மக்களை நான் ஒப்படைக்க மாட்டேன், லா உஸ்லிமுஹும் இலைக்கும் அபதா, முடியவே முடியாது, நீங்க போயிடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக நான் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் தாராளமாக இந்த மண்ணில் இருக்கலாம், அவங்க எவ்வளவு நாள் விரும்புறாங்க அங்க இருக்கலாம், அவர்களுக்கு உண்டான முழு பாதுகாப்பையும் நான் வழங்குவேன் என்று சொல்லிட்டு அவர் எழுந்து போயிட்டார். மஜ்லிஸ் கலைஞ்சிருச்சு. இந்த ரெண்டு பேரும் சரியான அப்செட் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் புத்திசாலி இல்லையா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் கடுமையான கோபம், தன் மீதே கோபம் வருகிறது, என்ன செய்யலாம் என்று யோசித்து விட்டு அவங்க சொன்னாங்க, தன்னோட வந்திருக்கக்கூடியவரை பார்த்து சொன்னாங்க, நாளைக்கு நான் ஒரு விளையாட்டு விளையாடுறேன், வல்லாஹி லஅல்கியன்ன நஜாஷி நஜாஷியகதன் வலவ் ஹத்திதன்னஹு அன்ஹும் ஹதீதன் யஜ்தஸ்ஸு ஷஜரதஹும் வயக்லி அலைஹிம், நாளைக்கு நாம் போடக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக, விளையாட்டின் மூலமாக மன்னர் நஜாஷி இந்த முஸ்லிம்களின் மீது கோபம் கொள்வார், விரட்டி அடிப்பார், துரத்தி அடிப்பார் என்று சொன்னதும் அவர் சொன்னாரு, வேணாம்பா, நம்ம ஒரு தடவை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம்,
மன்னர் என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. நாமும் சொல்லாம இருக்க இல்லையே, சொன்னோம், நம்ம அன்பளிப்பை கொண்டு வந்து கொடுத்தோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதற்கு பிறகு நாம அவளை போய் துன்பப்படுத்திட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. பாவம், அவங்களும் நாடு கடந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அந்த நிம்மதி அங்க இல்ல, இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது என்னப்பா இதுல போட்டு, எப்படி இருந்தாலும் நம்முடைய இரத்த உறவு இல்லையா அவங்க எல்லாம், அந்த முஸ்லிம்கள் நம்முடைய இரத்த உறவு தானே, ஏன் அப்படி நம்ம செய்யணும், நம்ம வேலை வந்தோம், வேலை முடிஞ்சது, போயிட்டு இருப்போம் என்று சொன்னதும், இந்த மாதிரி இறக்கம் காட்டுற வேலை வச்சுக்கிட கூடாது. நாம என்ன காரியத்திற்காக வந்தோமோ அதை செய்து ஆக வேண்டும் என்று அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அறிஞர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் பிந்திய காலத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான சஹாபி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நேர்வழியை கொடுத்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய அறிவை அவர்கள் பயன்படுத்தினார்கள். நாளைக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா, இவர்கள் ஈசா நபிய இறைவனுடைய குமாரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க, அடிமைங்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு சொல்றாங்க, அப்துல்லாங்கிறாங்க. எனவே அந்த குண்டை தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் குழம்பி போயிடும், ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம், நான் விட மாட்டேன் என்று சொல்லி இவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, மற்றவர் கேட்கல. நாளை அதுதான் நடக்கும். மறுநாள் காலையில போனாங்க. மன்னரே, நேத்து நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சரி, அவங்க சில விஷயங்களை வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டினாங்க, அதை பார்த்து நீங்கள் கலங்கினீர்கள், அந்த செய்தி சரி. ஆனால் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அவர்களை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் மறைத்து விட்டார்கள். எனவே அது விஷயமாக நீங்கள் கேளுங்கள். அவர்கள் என்ன சொல்றோம், யகூலூன அன் ஈசா இப்னு மரியம் அன்னஹு அப்துன், அவங்க ஒரு அடிமை என்று சொல்றாங்க. அடிமைன்னு சொல்றது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அங்க எல்லாரும் அப்படி திகைச்சிட்டாங்க. அங்க இருந்த அறிஞர்கள், அங்க இருந்த மந்திரி பிரதானிகள், அமைச்சர்கள் எல்லாம் தளபதிகள் எல்லாம் திகைச்சு போய் அப்துல் சொல்றாங்களா? ஆமா, நீங்க வேணா கூப்பிட்டு கேளுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்றது இல்லை. மன்னர் அழைத்து வர சொன்னார். திரும்பி வந்தாங்க. வந்ததும் என்ன, நீங்க நேத்து விஷயங்கள் ஓதுனீங்க, அதெல்லாம் சரி, ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்ன கேக்குறாங்க. அப்ப அவங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நகூலு ஃபீஹி மா ஜாஅனா பிஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஒண்ணு அபிப்பிராயம் சொல்றது இல்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தந்தாங்களோ அதை நாங்க சொல்லுவோம். என்ன சொன்னார், உமல்லதி ஜாஅபிக்கும் ஜாஅக்கும் பிஹி, அவங்க சொன்னது என்ன என்பதை சொல்லுங்கள். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியமல் அத்ராயில் பத்தூல், அவர்கள் அல்லாஹ்வின் அடியார் தான், அல்லாஹ்வின் திருத்தூதர் தான், அல்லாஹ்வினுடைய புனித வார்த்தையாக இருக்கிறார்கள், அவர்கள் தூய ஆவியாக இருக்கிறார்கள், புனித வார்த்தை கலிமத்தின் கலிமாவாக இருக்கிறார்கள். அந்த கலிமாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாகிரத்தான நகியத்தான பத்தூலாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் அல்லாஹ் போட்டு அதன் மூலமாக அவர்கள் வந்தவர்கள் என்று எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த போது நஜாஷி மன்னர் சொன்னார், வல்லாஹி மா கரஜ ஈசா அம்மா குல்த கீத உன்மிலா. இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் இருக்கே, இந்த விஷயம் இந்த விரல் நுனியினுடைய இந்த பகுதி இருக்கு பாருங்க, விரலினுடைய நுனியை விட அதிகமாக இல்லை. கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஒரு விரலோட இந்த அளவுக்கு கூட நீங்க அதிகமா சொல்லல, நீங்க சொன்னது மிகவும் சரி என்று. எனவே நான் என்ன செய்ய மாட்டேன், வேறு யாரிடத்துல நான் ஒப்படைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த தன்னுடைய பணியாளரை அழைத்து, இங்க வா, இவங்க கொண்டு வந்த எல்லா அன்பளிப்பையும் திருப்பி உங்க கையில கொடுத்துரு, எல்லா அன்பளிப்பையும் கொடுத்துரு, இது எதுவும் தேவையில்லை. எனக்கு அவர்கள் அன்பளிப்பு தருகிறார்களா அல்லது ரிஷ்வத் லஞ்சம் தருகிறார்களா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை இந்த மக்கள் நாடு, இந்த துரோகிகள் நாடு கடத்திய போது திருப்பி அல்லாஹ் என்ன கொண்டு வந்து இந்த பதவியில உட்கார வைத்தான். அதற்காக நான் அல்லாஹ்வுக்கு எந்த லஞ்சமும் கொடுக்க இல்ல. அல்லாஹ்க்கு என்னுடைய ரப்புக்கு நான் லஞ்சம் கொடுத்தேனா? இப்ப ஏன் நான் லஞ்சம் வாங்கணும்? அவங்க கொண்டு வந்து தந்தது அன்பளிப்பு என்று நினைத்தேன், அது லஞ்சம் என்று இப்பதான் தெரியுது. திருப்பி கொடுத்துருங்க. அம்ர் இப்னு ஆஸ், இதற்கு பிறகு எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீங்க இந்த இடத்தை காலி பண்ணலாம் என்று அவங்க சொன்னாலும் கூட, முஸ்லிம்களே உங்களுக்கு முழு பாதுகாப்பை நான் தருகிறேன். மன்னால மின்கும் கரிம, எவர் உங்களுக்கு ஆபத்தை தருகிறார்களோ, சங்கடத்தை தருகிறார்களோ அவர் தண்டிக்கப்படுவார். மன்னால மின்கும் கரிம, உங்களுக்கு சங்கடத்தை தருபவர் சங்கடமாக்கப்படுவார், நீங்க தைரியமாக இருங்க என்று சொன்னதும் முஸ்லிம்களுக்கு எல்லாம் சந்தோஷம். தக்பீர் முழத்தோடு அவங்க போறாங்க. ஆனா அப்துல்லா அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொன்ன அந்த வார்த்தையை அங்கிருந்த அமைச்சர்கள் அறிஞர்களால ஏற்க முடியல. வெளியில போய் ஃபித்னா பண்ணிட்டாங்க. நம்முடைய நஜாஷி மன்னர் மதம் மாறிட்டாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கொந்தளிப்பா போச்சு. இந்த செய்தி உங்களுக்கு மன்னருக்கு கிடைக்கிறது.
ஆஹா, விஷயம் வேற மாதிரி போகிறது, இந்த அமைச்சர்கள் இவர்களெல்லாம் குளறுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்ததும் உடனே ஒரு தகவலை தன்னுடைய மெய்காப்பாளர் என்ன செஞ்சாங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அனுப்புனாங்க. அனுப்பி சொன்னாங்க, அபிசீனியாவினுடைய நிலை வேற விதமா போய்கிட்டு இருக்குது, இங்கே பிரச்சனைகளும் கலவரங்களும் உருவாகுவது மாதிரி ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும், உங்களுக்காக நான் சில ஏற்பாடுகளை செய்கிறேன், கப்பல் ரெடியாக இருக்கும், நீங்க உங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருங்க. ரெடியா இருந்து இந்த ஒருவேளை இந்த புரட்சிகள் வெடித்து நான் அரசாட்சியிலிருந்து தூக்கி வீசப்படுவேனேயானால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த கப்பல்ல ஏறி நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அங்க நீங்க போய்க்கங்க. அல்லது இந்த கலவரத்தை எல்லாம் நான் அடக்கி நிதானமாக ஆக்கி விட்டேன் என்று இருக்குமே, ஆனால் நீங்க எங்கே தாராளமாக இருக்கலாம் என்று சொல்லி செய்தி அனுப்புறாங்க. அவங்களும் ரெடியாக என்ன செய்றாங்க, எல்லா பொருளையும் கட்டிக்கிட்டு எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்க போகிறதோ என்று தெரியல. மன்னர் நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெரிய தோலை எடுத்தான். தோலை எடுத்து அதுல தன் கைப்படவே எழுதுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ காத்தமு ருசுலிஹி. அவங்களுடைய அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நெருங்கிய அடியாரும் அவனுடைய தூதர்களில் இறுதியான காத்தமுர் ரசூலாகவும் இருக்கிறார்கள் என்று எழுதிட்டு, வாஷஹது அன்ன ஈசா அப்துஹு வ ரசூலு, இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், ஈசாவும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள், ஒரு ரூஹுஹு அவனுடைய ரூஹாவும் இருக்கிறார்கள், ஒ கலிமத்துஹு அல்லதி அல்காஹா இலா மரியம, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளவில் போடப்பட்ட அல்லாஹ்வின் வார்த்தையாகவும் இருக்கிறார்கள் என்று இந்த ஏகத்துவ அந்த கலிமாவை எழுதி ஒரு பெரிய இதுல எழுதி அதை தோல் என்ன செய்ய, அந்த தோல்ல எழுதி அதை நெஞ்சில் என்ன செஞ்சா ஒட்டி வச்சுக்கிட்டான். அதுக்கு மேல தன்னுடைய சட்டையை போட்டுக்கிட்டான். போட்டு இப்ப வெளியில வர்றான். மக்கள் எல்லாம் குழுமி நிக்கிறான். என்ன 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 மக்களுக்கு மத்தியில வந்து நிக்கிறான். உள்ள அந்த தோல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கேட்கிறாங்க, மக்களே என்ன பிரச்சனை, யா மாஷல் ஹபஷா கைஃப ரஅய்தும் சீரதி ஃபீக்கும், உங்களிலே நான் என்னுடைய வாழ்வு இது காலம் வரை எப்படி இருந்திருக்கிறது, என்னுடைய வெளிவாழ்வாக இருக்கட்டும், என்னை பற்றி அந்தரங்க வாழ்வை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எப்படி இருந்திருக்குன்னு சொன்னாங்க. ஹைர சீரா, மக்கள்லாம் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கை புனிதம், தூய்மையான வாழ்க்கை, இந்த மாதிரி எங்களுடைய காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான ஆட்சியாளர் நாங்க பார்த்ததில்லை. சரி, நான் உங்கள் அளவில் நான் எப்படி நடந்து கொண்டேன், மிக சிறப்பான அளவில் நடந்துக்கணும், பிறகு ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க, நீங்க எங்கட தீனை விட்டு வெளியில போயிட்டீங்களே, மார்க்கத்தை விட்டு நீங்க வெளியில போயிட்டீங்களே, மார்க்கத்தை விட்டு விட்டீர்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வஸம்தான ஈசா அப்துன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடிமை என்று நீங்க சொல்றீங்களா? அப்ப இவர் கேட்கிறார், மா தகூலுன அன்தும் ஃபீ ஈசா, அப்ப நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் மக்கள் சொன்னாங்க, ஹுவ இப்னுல்லாஹ், அவங்க அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொன்னதும் இவர் என்ன செய்யறாரு, நஜாஷி மன்னர் அந்த எழுதி இருக்கக்கூடிய உள்ள எழுதி இருக்கிறாங்க, மேல சட்டை போட்டிருக்கிறாங்க, இதுல அப்படி கைய வச்சுட்டாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய ஈசா அப்துல்லாஹ் எழுதி இருக்கக்கூடிய அதுல கொண்டு கைய வச்சுட்டு சொன்னாங்க, ஃபவலஅ யதஹு அலா கிபாயிஹி வஜஅல ஃபௌக ரிக்க, அதுக்கு மேல கையை அப்படி வச்சுட்டு சொல்றாங்க, வ அன அஷ்ஹது அன்ன ஈசா லம் யஸித் அலா ஹாதா ஷையா, இதை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக எதுவும் இல்லை, இதை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக எதுவும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று கையை இப்படி வச்சு வலது கையை இப்படி வச்சிருக்கிறார். அப்ப மக்கள் நினைச்சிட்டாங்க, நாம சொன்னதுதான் அவங்க ஒத்துக்கிறாரு, இதை விட அதிகம் இல்லைன்னு சொன்னா அப்ப இப்னுல்லாஹ் ஏத்துக்கிறாரு, அல்லாஹ்வுடைய மகன் ஏத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நஜாஷி மன்னர் என்ன சொல்கிறார், இதை விட நான் எழுதி வச்சிருக்கிறேன், இதை விட அதிகமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதுவும் இல்லை என்று சொன்னதும் மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம். உடனே ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு நீங்க தான் எங்க அரசு வெளியே போயிட்டாங்க. சப்ஜெக்ட் முடிஞ்சது, குழப்பம் ஃபித்னா எல்லாம் நீங்கியது. அங்கே சஹாபிகளும் மிக நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கிடையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே கடித போக்குவரத்து அதிகமாக ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் அவர்கள் முக்கியமான 6 அரசர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அது வரலாற்றிலே மிகப்பெரிய செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. 6 அரசர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த 6 அரசர்களில் சையதுனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவராக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், என்ன எல்லா மன்னர்களுக்கும் எழுதுறதுதான், நீங்க உண்மையான இந்த மார்க்கத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடணும், வந்துடணும், இந்த நேர்மை ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் தான் என்றெல்லாம் இந்த செய்திகளை எழுதி
நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, குஃப்ரை விட்டும் ஷிர்கை விட்டும் வெளியில வந்துடணும் என்றெல்லாம் மார்க்கத்தை பத்தி எழுதி கடிதத்தை அனுப்புறாங்க. சில மன்னர்கள் கடிதத்தை கிழிச்சு போட்டாங்க, சில மன்னர்கள் பதில் சொல்லல, அப்படிலாம் இருக்கு. இவங்கிட்ட கொண்டு கொடுத்ததும் இவர்களுக்கு தூதுவராக யார் ஒவ்வொரு அரசருக்கு கொண்டு செல்லக்கூடிய சஹாபியும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அந்தந்த மன்னர் என்ன மொழியை பேசுகிறாரோ அந்த மொழியை தெரிந்தவர்களாக இருந்தாங்க. சரதாசன் அப்படி அனுப்புனாங்க. ஆகவே அம்ர் இப்னு உமையத்தல் லுமரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சஹாபி தான் அம்ர் இப்னு உமையா, லுமரி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் ஹபஷாவுடைய பாஷையை தெரிந்தவர்களாக தான் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அந்த கடிதம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நஜாஷி மன்னர் இடத்துல கொண்டு வந்து வர்றாங்க. சலாம் சொல்றாங்க. அவர் பதில் சலாம் சொல்லுகிறார். சொன்னதற்கு பிறகு எல்லாரும் இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்ததும் அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இது முக்கிய கடிதம், அவர்களிடம் நேரடியாக உங்களுடைய கரத்திலே தர சொன்னார்கள். இது தாவா அழைப்பு பணியினுடைய கடிதமாக இருக்கிறது என்று சொல்லி கடிதத்தை கொடுக்கிறான். அந்த கடிதத்தை வாங்கிய சையதுனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய கண்ணிலே என்ன செய்றாங்க, அந்த கடிதத்தை வைக்கிறாங்க. ஃபவலஅ நஜாஷியுல் கிதாப அலா ஐனைஹி இஜ்லானன் லஹு, அந்த கடிதத்தை கண்ணியப்படுத்தி தங்களுடைய கண்ணிலே வைத்துக் கொண்டார்கள். வத்ததோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய சிம்மாசனத்தில் கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி நின்று அந்த கடிதத்தை உடைச்சு படிக்கிறான். இந்த கடிதத்தை நான் அந்த இதுல உட்கார்ந்து படிக்க கூடாது. வனஸல அன் ஸரீரிஹி தவாதுஅன் லிமா ஜாஅ ஃபீஹி, அதுல எழுதப்பட்ட செய்திக்கு வழிபட்டவனாக கண்ணியம் கொடுத்து நபிகளே எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறதுங்கிற இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவன் நான். எனவே நான் அந்த என்னுடைய சிம்மாசனத்து கீழே இறங்குகிறேன் என்று கீழே இறங்கி அவர்கள் அதில் இருப்பதை படித்துவிட்டு சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று டிக்ளேர் பண்ணிட்டான். அது வரைக்கும் அவங்க முஸ்லிம் தான் இருக்கிறாங்க, வெளிப்படையா செஞ்சிட்டாங்க மக்களுக்கு மத்தியிலே. ஆனால் இதற்கு மத்தியிலே என்ன செய்தார் என்று சொன்னால், சில வருடங்கள் போய்விட்டது ஏற்கனவே நடந்த அந்த பிரச்சனைக்கும் இதற்கும் இடையிலே. அந்த இதற்கு பிறகு தான் இஸ்லாத்தை அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் புரட்சி ஏற்படாத அளவுக்கு, கலவரம் ஏற்படாத அளவுக்கு என்னென்ன செய்து வைக்க வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. செய்து வைத்ததற்கு பிறகு அரசாங்கத்தில் யார் யாரை வைக்கணும், நாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியமானவர்கள் யார் இருக்கிறார்கள், ஃபித்னா பண்ணாதவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வைத்துட்டு இந்த குழப்பவாதிகளை தூக்கி வீசிட்டார். எல்லா வேலையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு இப்ப கீழே இறங்கி சொன்னாங்க, சும்மா அலன இஸ்லாமுஹு அலா மலையின் மின் ஜுல்லாசி, அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மத்தியும் சொன்னாங்க, நான் ஒரு முஸ்லீம், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன். வஷஹித ஷஹாதத்துல் ஹக், சத்திய ஷஹாதத்தை அங்கே அவர்கள் மொழிகிறார்கள். அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, லவ் குந்து அஸ்ததியு அன் ஆதிய முஹம்மதன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் அரசாட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், உடனடியாக எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அவங்க இடத்துல போக முடியாத ஒரு நிலையில இருக்கிறேன், அரசாங்க விலங்கு என்னை கட்டி போடப்பட்டிருக்கிறது, மக்களை நான் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன், அப்படி இல்லாமல் உடனடியாக செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அது ஒரு பெரிய பாக்கியமாக கிடைப்பேன். லதஹபது இலைஹி வஜலஸ்து பைன யதைஹி, அப்படி கிடைத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே, அமைச்சர்களே, அறிஞர்களே, ஆலிம்களே, நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் நேராக சென்று வஜலஸ்து பைன யதைஹி, அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து வதமர்ரகது அலா கதமைஹி, என்னுடைய தலையை அவர்களுடைய புனித பாதத்திலே வைப்பேன் என்று சொல்லி காட்டினார் நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதுவே என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இன்னொரு செய்தியும் இப்படி பதிவாக இருக்கிறது புகாரியிலே. எப்படி, நான் அங்கே சென்றால் அவர்களுடைய பாதத்தை கழுவி விடுவேன். அவங்க லகசல்து கதமைஹி, அவர்களுடைய இரண்டு பாதத்தை நான் கழுவி விடுவேன் என்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது என்னுடைய தலையை அவர்களுடைய பாதத்திலே வைத்து எடுப்பேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவராகவும் செய்தனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு அதற்கு பதிலளித்து, நாயகமே உங்களுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் உங்களை அங்கீகரித்துக் கொண்டேன் என்று தனக்கு துஆ செய்யுமாறும் கேட்டு அந்த கடிதத்தை திருப்பி என்ன செய்றாங்க, அனுப்புகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இதற்கு பிறகு கடித தொடர்புகள் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே அம்ர் இப்னு உமையா அவங்க தான் வர்றாங்க, கடித போக்குவரத்து அவங்க தான் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கடிதத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து சொன்னாங்க, அந்த ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சம்பந்தமாக அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ரம்லான்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டா அபூ சுஃபியான், மக்கத்து குறைஷி, அப்போது இஸ்லாத்துக்கு வரல, அவர்களுடைய மகளார் ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த ரம்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத படிக்கிறதுக்கு முன்னால
இந்த ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூ சுஃபியான் அவர்களுடைய மகள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. லீடருடைய மகளே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. அவர்களுடைய கணவரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இருவரும் இஸ்லாத்திற்கு வந்ததினால் கடுமையான சங்கடப்படுத்தப்பட்டார்கள், நோவினைப்படுத்தப்பட்டார்கள். அவங்க இந்த 80 பேர் புறப்பட்டு வந்தாங்களே, அதோட அங்க வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து இருந்த கொஞ்ச காலத்துல இந்த ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் என்ன ஆயிட்டார்னு கேட்டா, அவருடைய செயல்பாடுகள்ல மாற்றம் ஏற்பட்டது. அவர் மாற்றம் ஏற்பட்டு கிறிஸ்தவரா மாறிட்டார். கிறிஸ்தவரா மாறினது மாத்திரமல்ல, மது அருந்த ஆரம்பிச்சிட்டார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் தப்பாக ஆகிவிட்டது. ஒரு கட்டத்தில் ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்டது. என்ன இது, நீங்க என்ன எதற்காக நாம இங்கே வந்திருக்கிறோம், எதை நாம் செய்யக்கூடாது என்று நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு நேர்மாத்தமா நீங்க இருக்கிறீங்களே, இப்படி இருக்கிறதுக்கு இங்க வரணும்னா அங்கே இருந்திருக்கலாமே. இல்ல இல்ல, இப்ப இங்க வந்து பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது நஸ்ரானியத்து கிறிஸ்துவ மதம் தான் சரியான மார்க்கம், அந்த மார்க்கத்துக்கு நீ மாறு என்று தன்னுடைய மனைவி வற்புறுத்த ஆரம்பித்தார். இப்படி அவர்களுடைய கணவர் சொன்னதற்கு பிறகு 3 விஷயங்கள் சய்யிதத்துனா ரம்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று, ததனஸ்ஸர, அவங்க வந்து நஸ்ரானியத்தின கிறிஸ்துவ மதத்துல போய் சேரணும். அப்படி சேருவதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது, ஹிஸியத் துன்யா, இந்த உலகத்திலே இழிவு ஏற்படுகிறது, அஸாபில் ஆகிரா, மறு உலகத்திலே இறைவனுடைய தண்டனை இருக்கிறது. ஒன்று. அல்லது இம்மான் தஊத இலா பைத்தி அபிஹா ஃபி மக்கா, மக்காவுக்கு அவங்க திரும்பி வரணும். அப்படி திரும்பி வருவதாக இருந்தால் அந்த மக்கால உங்க வாப்பாவுடைய வீடு எப்படி இருக்குது, கலாத்து ஷிர்க், ஷிர்கினுடைய கோட்டையாக அது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அங்க வந்த பழைய துன்பங்கள் தான் திரும்பவும் ஏற்படும் என்பது தெரியும். மூன்றாவதாக, தனிமையான நிலைமையில் தன்னுடைய கணவன் இல்லாமல் நிலையில் தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்பட்டு பாதுகாக்க வேண்டிய அடிப்படையிலே சத்திய இஸ்லாமியத்திலேயே நிலையாக நிற்பது. அப்படி இருப்பதாக இருந்தால் தன்னுடைய உணவுக்கு உடைகளுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும். தான் கூலி வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு சாமியும் அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறது பெரிய விஷயமாக ஏதோ தொழிலை பார்த்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 3இல் எதை தேர்ந்தெடுப்பது என்பது அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. அவங்க பெருசாலாம் ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கல, வரலாற்றுக்காக என்ன இருந்தது என்பதை நாம் சொல்லி காட்டுகிறோம். எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அந்த பெருமக்கள் சீமாட்டி தேர்ந்தெடுத்தார்கள். சத்திய தீனுல் இஸ்லாமியத்திலே அவர்கள் உறுதியாக நின்றார்கள். இப்படி ஒரு நிலை நடந்தது. அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது. பசி, தன்னுடைய கணவன் அவங்க தலாக் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதற்கு பிறகு சங்கடமான ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது இந்த நிலையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபிகள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க நஜாஷி மன்னருக்கு. நஜாஷி மன்னருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எழுதி இருக்கிறார்கள் ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயமாக, அரசர் அவர்களே, அங்கே எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரம்லா என்ற ஒரு பெண்மணி அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களினுடைய கணவர் இப்படிப்பட்ட நிலைகள் ஆகி அவர் இஸ்லாத்தை திறந்து போய்விட்டார். அவர் மது அருந்தக்கூடியவராகவும் ஆகியிருக்கிறார். இந்த நிலையில் இவர்கள் ஒரு விதவையான பெண்ணாக தன்னுடைய பிள்ளை ஹபீபாவை வைத்து கஷ்டப்பட்ட நிலையிலே அவர்கள் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் என்னுடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் உம்மு ஹபீபா அவர்களை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக, வக்கீலாக உங்களை நான் ஆக்கிவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மு ஹபீபாவை கல்யாணம் முடித்து வைப்பதற்கு வக்கீலாக வந்தாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதெல்லாம் வச்சுதான் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இவ்வளவு பெரிய பாக்கியம் நஜாஷி மன்னருக்கு கிடைத்திருக்கும் பொழுது அவங்களை ஏன் சஹாபின்னு சொல்லக்கூடாது என்றும் கூட ஒரு கருத்தை இவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரி கடிதம் வந்ததும் நஜாஷி மன்னர் அப்படியே ஆனந்த கண்ணீர் வெடித்தார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபிக்கு, திருத்தூதர் அவர்களுக்கு நானே திருமணம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி சந்தோஷம் அடைத்து அவங்க என்ன செய்யறாரு, தன்னுடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு பெண்மணியை என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு காலை பொழுதுல வந்து வீட்டு கதவை தட்டுறாங்க. ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கதவை திறக்கிறாங்க. இந்த இடத்துல யார் திறக்கிறாங்க என்று பார்த்தால் அங்கே அப்ரஹா என்று இருக்கிறார் ஒரு பெண் நிற்கிறாங்க. அது ஏற்கனவே வந்து போயிருக்கிறாங்க, அந்த பெண்ணை தெரியும்.
நஜாஷி மன்னரினுடைய ரொம்ப தூது வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண் ரொம்ப நஜாஷி மன்னருக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி. அவங்க வந்திருக்கிறானோ, வாங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது, மன்னர் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, என்ன விஷயம் என்று கேட்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்திலையும் ஏழ்மையிலையும் பசியிலையும் பட்டிலையும் இருக்கக்கூடிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், என்ன விஷயம் அப்படிங்கும்போது, உங்களுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை திருமணம் முடிக்க விரும்புவதாகவும் அதற்கு எங்களுடைய அரசரையே வக்கீலாக ஆக்கி வைத்து கல்யாணம் முடிச்சு வைக்குமாறும் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியே எங்களுடைய மன்னர் உங்களிடத்துல சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னதும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணைவியாக மனைவியாக ஆகிறேனா, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, பஷரக்கில்லாஹு பில் கைர், உம்மு ஹபீபா தன்னையே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு பெரிய பஷாரத்தை தந்துட்டான், எவ்வளவு பெரிய பாக்கியை தந்திருக்கிறான், பஷரக்கில்லாஹு பில் கைர், அல்லாஹ் உனக்கு கைரை தந்து விட்டான், மகத்துவத்தை மாண்பை தந்திருக்கிறான் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறார்கள், தன்னுடைய உறவுக்காரராக இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரத் வந்தவர்களிலே சையதுனா காலித் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய வக்கீலாக என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி வைத்தார்கள். இவங்க காலித் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வக்கீலாக ஆக்கி வைக்கிறாங்க. அவங்க தான் இருக்கக்கூடியவர்களிலேயே இவங்களுக்கு நெருங்கிய குடும்பத்தாராக உறவினராக இருக்கிறாங்க. மறுநாள் அங்கே மக்கள் கூடினார்கள். அவங்களுடைய நஜாஷி மன்னரினுடைய மாளிகையிலே இதற்காக கூட்டம் கூட்டப்பட்டது. எல்லாரும் அங்கே வந்து குழுமியிருந்தார்கள். சஹாபா பெருமக்கள், பிரதானிகள் எல்லாரும் அமைந்திருக்கிறாங்க. அந்த நேரத்திலே சையதுனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னர் எழுந்து சொன்னாங்க, அம்மா பஅத், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத் ஃபஇன்ன ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தலப மின்னி அன் உஸவ்விஜஹு ரம்லா பின்த் அபி சுஃபியான் ஃபஅஜப்துஹு இலா மா தலப. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ரம்லா பின் அபி சுஃபியான் அவர்களை அவர்களுக்கு திருமணம் முடித்துமாறு வைக்குமாறு வக்கீலாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களினுடைய அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன அந்த விஷயத்திற்கு நான் வழிபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அம்ஹர்துஹா நியாபத்தன் அனுகு, அவர்களுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், மகரை கொடுக்கிறேன், 400 தீனாரின் தஹபன், 400 தங்க காசுகளை நான் அவர்களுக்கு மகராக நான் வைக்கிறேன். அலா சுன்னத்தில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வினுடைய சுன்னத்தின் பிரகாரமும் அவனுடைய திருத்தூதரின் சுன்னத்தின் பிரகாரம் 400 தீனார்கள் தங்க காசுகள் நான் மகராக வைத்து திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னதும் காலித் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொன்னார்கள், ஃபஹமிதல்லாஹ வஸ்தஆன பிஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து அவரிடத்தில் உதவி தேடிவிட்டு, வஸல்லா வஸல்லம் அலா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னாங்க, அம்மா பஅத் ஃபகத் அஜப்து தலப ரசூலில்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் வ ஸவ்வஜ்துஹு முத்தவக்கிலதி ரம்லத பின்த் அபி சுஃபியான் ஃபபாரக்கல்லாஹு லி ரசூலிஹி ஃபீ ஸவ்ஜதிஹி. அதாவது அவர்கள் எழுந்து சொன்னார்கள், காலித் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ் அவர்கள் எழுந்து சொல்கிறார்கள், நான் இந்த பெண்ணினுடைய ரம்லா பின் அபி சுஃபியான் அவர்களினுடைய வக்கீலாக இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீங்கள் சொன்ன இந்த மகவினுடைய அடிப்படையிலேயே நான் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு அதிகமான பரக்கத்தை செய்வானாக என்று அவர்கள் சொல்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு மஜ்லிஸ் அங்கே நடந்து முடிகிறது. இதற்கு பிறகு மன்னர் நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 கப்பலை என்ன செய்றாங்க, தனக்குள்ள கப்பலை 2 கப்பலை ஏற்பாடு பண்றாங்க. ஏற்பாடு பண்ணி அதிலே மற்ற அந்த சஹாபிகளையும் அதே போன்று ரம்லா பின் அபி சுஃபியான் மதீனா ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க, அவங்களும் அழைப்பு விட்டிருக்கிறாங்க. எனவே அங்கே அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கே எல்லோரையும் ஏற்றப்படுகிறது கப்பல்ல. ரம்லா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவங்களுடைய பிள்ளை ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்ய ஏற்றப்பட்டிருக்கிறது. மற்ற சஹாபிகளை ஏத்துக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு கப்பல்ல வந்து அந்த மண் நாட்டிலேயே நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சொல்லை ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய முஸ்லிம்கள் நிறைய ஏற்பட்டாங்க. அவங்களையும் என்ன செய்றாங்க, இன்னொரு கப்பல்ல ஏத்துறாங்க. ஏத்துனதோடு மாத்திரமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சில அன்பளிப்புகளையும் கொடுத்து தன்னுடைய மனைவிமார்களிடத்திலிருந்து, இந்தமா இந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்முல் மூமினீன் நம்முடைய தாயாக இருக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு நீங்கள்லாம் அன்பளிப்பு செய்யுங்கள் என்று அவர்களிடமிருந்து அற்புதமான நல்ல மனமிக்க பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து வர்ஸ் ஊது அம்பர் என்று மனப்பொருள்களை எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து சங்கையாக அனுப்பி வைக்கிறார் சேனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் எல்லாம் இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சேர்கிறார்கள்.
அப்போது அங்கே ஒரு யுத்த களத்திலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தம் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி சென்று தன்னுடைய சகோதரமான அப்படியே என்ன செஞ்சுக்கிறாங்க, சகோதரரை அப்படியே அணைத்துக் கொடுக்கிறார்கள். அழைத்து விட்டு சொல்றாங்க, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சந்தோஷம் ஹைபருடைய வெற்றியா அல்லது என்னுடைய சகோதரி ஜாஃபர் அவர்கள் எங்க வருகை தந்ததனுடைய சந்தோஷமா, எது என்னை சந்தோஷப்படுத்துகிறது என்று சொல்ல முடியவில்லை என்று அவர்கள் புகழாரம் சூட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, அதோடு மாத்திரமல்லாமல் அழகிய 3 பெண்களையும் அனுப்பி வச்சாங்க. அந்த நாட்டில் அழகான பெண்கள் இருந்தாங்க. அந்த அழகான 3 பெண்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வச்சாங்க. அந்த 3 பெண்கள், ஒரு பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடிமை பெண்ணாக எடுத்துக்கொண்டார்கள். இன்னொன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வழங்கினாங்க. இன்னொரு பெண்ணை சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிமையாக என்ன செய்தார்கள், வழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதோடு மாத்திரமல்லாமல் ஒரு அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சங்கையான சிறப்பான ஒரு மாலை, ஒரு நல்ல ஒரு மாலை அணிகலனை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த மாலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அன்பளிப்பா அனுப்பினாங்க. அவங்க எடுத்தாங்க. அவங்க எடுத்துட்டு அதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளை உமாமா பேத்தி, மகள் வழி பேத்தி ஸைனப் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை கொடுத்து, தஹல்லை பிஹாதா யா புனையா, அந்த மனிதர் சீதை மனிதர் அனுப்பி இருக்கிறார், நீங்க போட்டுக்கங்க என்று சொல்லி தன்னுடைய பேத்திக்கு கொடுத்தார்கள் என்று வரலாறு குறிப்பிட்டு காட்டு வருகிறது. கொஞ்சம் மக்காவினுடைய வெற்றிக்கு முன்பாக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக சையதுனா நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்ற தகவலும் வருகிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய ரப்பின் அளவிலே சேர்ந்து விட்டார்கள் என்ற தகவலும் வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஃபதார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை எல்லாத்தையும் அழைச்சாங்க, எல்லாரும் வாங்க என்று சொல்லி, இன் அகாக்கும் அஸ்ஹமா அன்-நஜாஷி கத் தூஃபிய ஃபஸல்லு அலைஹி, அவர்கள் அல்லாஹ்வின் சமூகம் போய் சேர்ந்துட்டாங்க, உங்க சகோதரர் நஜாஷி அஸ்ஹமா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, எனவே அவங்க மீது நாம என்ன செய்யணும், தொழணும் என்று சொல்லி, சும்மா அம்மஹும் ஃபஸல்லு அலைஹி ஸலாத்துல் காயிப், அந்த அடிப்படையில் அவர்களுக்கு காயிப் ஜனாஸாவை தொழ வைக்கிறார்கள். மா அன்ன ரசூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் லம் யுஸல்லி அலா காயிபின் قبل النجاشي رضي الله تعالى عنه ولا بعده, நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பின்பாகவோ அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிப் ஜனாஸா யாருக்கும் தொழவில்லை, அவர்களுக்கு மாத்திரமே தொழ வைத்திருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அஸ்ஹமா என்ற நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டு அவனுடைய ஜன்னத்துல் குல்தில் அவர்களை ஒதுங்க வைத்து அவர்களை கண்ணியப்படுத்துவானாக, அவர்களை மேன்மைப்படுத்தி வைப்பானாக. அவர்களுடைய பொருட்டால் நம்முடைய ஈமானையும் பலப்படுத்தி இத்தகைய பெருமக்களை நேசிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தொருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.